अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना मिन सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल फला हादिय लहु अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான பேரருளால் புனிதமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில அல்லாஹ்விடத்தில மிகுந்த நன்மையையும் அருளையும் அல்லாஹுடைய அருட்கொடைகளையும் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்த மகுஃபிரத்தையும் எதிர்பார்த்த வண்ணம் நாம் எல்லோரும் இந்த மாதத்திலே நோன்பு நோற்று வணக்கங்களிலே கூடுதல் கவனம் செலுத்தி குறிப்பாக இரவு நேர வணக்கங்களிலே ஈடுபட்டு அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை வாக்கியங்களை செவிதாழ்த்தி கேட்கக்கூடிய இபாதத்துகளிலெல்லாம் நம்மை நாம் ஈடுபடுத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே அல் குர்ஆனால் அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்ட சஹாபாக்கள், தாபியின்கள், இன்னும் பிற நல்ல மனிதர்களை பற்றி, முன்னர் வாழ்ந்த சீதேவிகளை பற்றி எல்லாம் இந்த உரையிலே நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்து தௌபா என்கிற ஒரு அத்தியாயம் 9வது அத்தியாயத்திலே 118வது வசனத்திலே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். வஅல ஸலாஸத்தில்லதீன குல்லிஃபு ஹத்தா இதா லாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வதாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும் வதன்னு அல்லா மல்ஜஅ மினல்லாஹ் இல்லா இலைஹி சும்ம தாப அலைஹிம் லியதூபு இன்னல்லாஹ ஹுவத் தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ்வின் உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்டிருந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். 3 பேரு அல்லாஹ்ட்ட இருந்து என்ன பதில் வருதுன்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறதுக்காண்டி ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்கள அல்லாஹ் மன்னிச்சுட்டான். பூமி ரொம்ப பெருசா இருந்தாலும் கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த பூமி ரொம்ப சுருங்கி போய் இருந்துச்சு. ஏன்னா அவங்க மனசெல்லாம் அல்லாஹ்ட்ட தௌபா கேட்கணும், அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணுங்கிற எண்ணத்துல அவங்க உள்ளமெல்லாம் இறுகி போய் இருந்துச்சு. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதே கஷ்டமா இருந்துச்சு. அல்லாஹ்வின் புகழன்றி அவனை விட்டு தப்புமிடம் வேறு எதுவும் அவர்களுக்கு இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டதால் அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விலகி கொள்ளும் பொருட்டு அல்லாஹ் என்ன செஞ்சான், அவர்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் மன்னிப்பவனாக இருக்கிறான், அருள் புரிவனாக இருக்கிறான் என்று கிருபையுடையவனாக இருக்கிறான்னு இந்த வசனம் வருகிறது. ஒரு ஆள சலாசானா 3 பேருன்னு பொதுவாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்ப்பவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு அளிப்பான் என்பது வேறு விஷயம். இங்கு ஒரு 3 பேரை குறிப்பிட்டு காமிச்சு அந்த 3 பேரை பத்தி அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொல்றான். அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு நம்ம மனுஷன் ஒருத்தரை மன்னிப்பான், அல்லது ஒருத்தன் புகழுவான், அல்லது இகழுவான், திட்டுவான் அப்படின்னா அது டுரேஷன் இருக்கு, டைம் இருக்கு. உடனே என்ன செஞ்சிருவான், நாளைக்கே இன்னைக்கு ஒருத்தன் நீ மனுஷனா கேட்பான், நாளைக்கு ஒன்ன மாதிரி மனுஷன் இருக்கானா கேட்பான். உன்னை எனக்கு பிடிக்காதுமா இன்னைக்கு, நாளைக்கு வந்துகிட்டு நீ செல்லமுலாமா, தங்கமுலாமா, என் உயிர்லாமாம்பா. இது மனுஷன்ட்ட இருக்கும். அல்லாஹ் ஒருத்தரை இகழ்ந்து அல்லாஹ் காப்பாத்தணும், இகழ்ந்துட்டாலும் சரி. இப்ப உதாரணத்துக்கு அபூலஹப் அல்லாஹ் இகழ்ந்து வசனத்தை இறக்கிட்டான். அந்த அபூலஹப் கடைசி வரைக்கும் இஸ்லாத்தை ஏத்துக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் ஒருத்தரை இகழ்ந்தாலும் சரி, அல்லாஹ் ஒருத்தரை புகழ்ந்தாலும் சரி, அது நிரந்தரமா இருக்கும், ஸ்திரத்தன்மையா இருக்கும். உலகம் அழிகிற வரைக்கும் அது மாறவே மாறாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 பேரை பத்தி அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு சொல்றான்னா அவங்க யாருன்னு அர்த்தம்? அப்பனா சொர்க்கவாசி என்று அர்த்தம். இப்படிப்பட்ட இந்த சிறப்புக்குரியவர்கள் யார் என்பதை சுருக்கமா நம்ம பார்க்கலாம். அதாவது ஹிஜ்ரி 9 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய், மக்காவை விட்டு மதீனாவுக்கு போய் 9வது வருஷம் ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்துக்கு பேரு தபூக். இந்த யுத்தம் எப்போ வருது அப்படின்னா வெயில் கடுமையா இருக்கும். இங்க நம்ம ஊர்ல ஏப்ரல் மே மாதிரி அங்க வெயில் கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்துல எல்லா மக்களும் மக்காவுல மதீனாவுல வசிக்கக்கூடிய என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைப்போம்ல. அது மாதிரி வெளியே போறதா ஊட்டி கொடைக்கானல் போயிடணும்னு நம்ம நினைப்போம்ல. இந்த மாதிரி மதீனால உள்ள மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பேரிச்சம் தோட்டங்கள்ல போய் உட்காந்துக்கணும், அதுக்கு கீழே இளைப்பாறணும், இந்த வெயில நம்ம அப்பதான் தாக்கு பிடிக்க முடியும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பேரிச்சம் அப்பதான் விவசாயம் அறுவடை நடக்கும், நல்ல பூத்து குலுங்கும், பழுத்து தொங்கும். அப்பதான் எல்லாரும் போய் பறிச்சு அதை சேர்த்து வச்சு பிசினஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதுவும் அந்த காலகட்டம். இந்த காலகட்டத்துல அல்லாஹ் தபூக் யுத்தத்தை கடமையாக்கிட்டான். தபூக்குங்கிறது பைசாந்திய படையை எதிர்த்து இதுவரைக்கும் முஸ்லிம்கள் சந்திக்காத
எண்ணிக்கை கொண்ட ஒரு மிக பெரும் கும்பலை எதிர்த்து தான் இந்த யுத்தம் இருக்கு. அல்லாஹ்வுடைய துரசா எல்லாத்திலையும் டேட் சொல்லிட்டாங்க, டைம் சொல்லிட்டாங்க, வாங்க எல்லாரும் கிளம்பி வந்தரணும் சொல்லி பிளான் சொல்லப்பட்டுடுச்சு. அப்ப அந்த மதீனாவில் வசித்த ஒரு தங்கமான ஒரு நபித்தோழன், அவங்க பேர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க செல்வந்தரும் கூட. இவங்களுக்கு பேரிச்சந்தோட்டங்கள் எல்லாம் இருக்கு, இவங்க வசதிகள் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. எல்லாரும் சஹாபிகளும் யுத்தத்துக்கு கிளம்பக்கூடிய நேரத்துல இந்த நபித்தோழர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம கிட்ட எல்லா வசதியுமே இருக்குது, நம்ம ரிலாக்ஸா போனாலே இந்த படையை போய் பிடிச்சுக்கலான்னு ஒரு அசம்பந்தமாக முடிவெடுக்கிறாங்க. வேகமா விரைவா கிளம்பாம என்ன நினைக்கிறாங்க, போக கூடாதுன்னு நினைக்கல, என்ன நினைக்கிறாங்க, அப்புறமா கிளம்புவோம், நாளை காலையில வரும்போது காலையில கிளம்புவோம் நினைப்பாங்க. நைட்டு காலையில வந்த பிறகு சாயந்தரம் கிளம்பிக்குவோம் நினைப்பாங்க. சாயந்தரம் வரும்போது மறுநாள் காலையில கிளம்பிக்கலாம், நம்ம கிளம்பிதான் உடனே கிளம்பிடலாமா, நம்மள்ட்ட எவ்வளவு அழகான வாகனம் இருக்குது, எல்லா சஹாபி மாதிரியும் இல்லையா, நம்ம கொஞ்சம் கூடுதலா அல்ல நமக்கு தந்திருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மக்கள் எல்லாரும் போயிட்டாங்க யுத்தத்துக்கு. ஆனா அவர் இன்னும் போகல. அவர் போகாததுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது. அவர் போக கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. அவர் யார் அப்படிங்கறத ரெண்டாவது நான் பின்னர் சொல்றேன் எப்படிப்பட்டவர்னு. ஆனா இந்த யுத்தத்துக்கு அவர் இப்படி ஒரு காரணத்தால போகாம லேட் ஆகி போயிடுச்சு. கடைசியில யுத்தத்துக்கு மக்கள் கிளம்பிட்டாங்க, இவர் தவற விட்டு விட்டார். இவர் நாளைக்கு கிளம்பணும், சாயந்தரம் கிளம்பணும், காலையில கிளம்பணும் மாறி மாறி சொல்லி யுத்தத்துக்கு போகாம கடைசியில மதீனாவுல பார்த்தா யுத்தத்துக்கு போகாதவர்களுடைய லிஸ்ட பாக்குறாரு. அவரு வெளியே போவார்ல, பஜாருக்கு போவாரு, பள்ளிவாசலுக்கு போவாரு, தெருக்கல்ல பாப்பாருன்னா எல்லாரும் வயசானவங்களா இருக்காங்க. யுத்தத்துக்கு போகாதவங்க இவரை மாதிரி திரகாத்திரமா யாரையும் காணோம், வயசானவங்களா இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தனா நோயாளிகளா இருக்கிறாங்க. அப்ப நோயாளிகள் வயசானவர்களுக்கு எல்லாம் அனுமதி இருக்கு யுத்தத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு. அப்ப இவர் தன்னைத்தானே ரொம்ப என்ன செஞ்சுக்கிறாரு, வருத்திக்கிற, ஆஹா நம்ம பெரிய ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உடனேயே நம்ம தபூக்கு கிளம்பி இருக்கணும் யுத்தத்துக்கு. நாம என்ன பண்ணிட்டோம், யுத்தத்துக்கு போக கூடாதுன்னு நினைக்கல, ஆனா அப்புறம் சொல்லி நம்ம பின்தங்கி போயிட்டோம். இப்ப பார்த்தா இங்க இருக்கிறது ஃபுல்லா கிழவர்களா, வயதுகளா இருக்கிறாங்க, நோயாளிகளா இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் திடகாத்திரமானவங்கன்னு பார்த்தா இவர்கள் நயவஞ்சகர்களாக இருக்கக்கூடும் என்று சந்தேகிப்போமா இல்லையா, அவங்களா இருக்காங்க. அப்ப இவருக்கு என்ன தோணுது, நம்ம டேஞ்சரான ஒரு ஜோன்ல இந்த பகுதிக்கு வந்துட்டோம், மோசமா நம்ம இருக்கிறோம் இப்ப அப்படின்னு சொல்லி இவருக்கு உள்ளமெல்லாம் நொந்து அப்படியே என்ன செய்யன்னு முழித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தபூக்கு போனவர்கள் ஒரு 10 நாள் அங்க டேரா போட்டு யுத்தம் நடக்கல, திரும்பி வர்றாங்க. இந்த செய்தி உங்களுக்கு வருது. வந்த உடனே இவங்க அப்படியே தன்னைத்தானே ஒரு அசிங்கமா ஃபீல் பண்றாங்க. என்னடா சொல்லன்னு ஃபீல் பண்ற, எப்படி போய் சொல்ல, அவங்க ரசூலா முன்னாடி போய் மூஞ்சில எப்படி போய் முழிக்க, யுத்தத்துக்கு வராம இருக்கக்கூடியவர்கள் நயவஞ்சகர்கள் என்று கருதப்பட்டவர்கள், சந்தேகிக்கப்பட்டவர்கள், அல்லது வயோதிகரா இல்ல, நோயாளியா இல்ல, பணம் இல்லாதவனா இருக்கு, பணம் இருக்குது, வாலிபம் இருக்குது, சக்தி இருக்கு, எல்லாம் சேர்ந்து இப்படி நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வருத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அப்ப இங்க யுத்தத்துக்கு போகாத சில முனாபிக்குகள் எல்லாம் பிளான் பண்ணிட்டானோ, கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் போகல அந்த யுத்தத்துக்கு. அதுல எல்லாரும் ரசூல்லாட்ட கதையா சொல்றாங்க. ரசூல்லா வந்த உடனே நேரம் என்ன செய்வாங்க, பள்ளிவாசல் உட்காருவாங்க, மஸ்ஜித் நபவில உட்கார்ந்து 2 ரக்காத் தொழுதுட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு போவாங்க. அந்த கேப்ல யாரெல்லாம் யுத்தத்துக்கு போகாம இருந்தாங்களோ அப்படிப்பட்டவர்கள் அதற்கான காரணத்தை சொல்லுவாங்க. இந்த முனாஃபிக்குகள் என்ன பண்ணாங்கன்னா கதையா சொன்னாங்க, இப்படி ஆக்கும் அப்படி ஆக்கும், அதனால வரல இதனால வரலன்னு கதையா சொன்னாங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு நினைச்சு வச்சாங்க நம்மளும் ஏதாவது சொல்லி தப்பிச்சிருவோம் அப்படின்னு. ஆனா அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, நம்ம அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய் பொய் சொல்ல முடியுமா, சொன்னா அல்லாஹ் விடுவானா, அல்லாஹ் அடையாளப்படுத்திட்டா என்ன ஆகும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்றாங்க. முனாஃபிக்குகளா சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. ரசூலுல்லாஹ் கண்டுக்கல, அப்படியா ஹைர், ஒன்னும் பிரச்சனை இல்லை, அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும், போயிட்டு வாங்க அனுப்புறாங்க. ஆனா கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு வரும்போது மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ் ஆயத்து இறக்குறாங்க, எதுக்கு வரல அப்படின்னு கேக்குறாங்க. வாகனம் எதுவும் இல்லையா உங்கள்கிட்ட, இல்ல வாகனம்லாம் இருக்கு யா ரசூலுல்லாஹ், என்னுடைய நாவன்மையை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் எப்படி பேசுவேன்னு உங்களுக்கு தெரியும், நான் ஒரு காரணத்தை சொல்லி அந்த காரணம் தான் உண்மைன்னு இங்க இருக்கிறவங்களையும் உங்களையும் எல்லோரையும் நான் என்ன செஞ்சிருவேன், நம்ப வச்சிருவேன். ஆனால் அல்லாஹுக்கு பயந்து நான் சொல்றேன், அல்லாஹ் வெளிப்படுத்திடுவான், நான் உண்மையே சொல்றேன், நான் போருக்கு வராதுக்கு ரீசனே கிடையாது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமா தான் சிரிச்சாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஒரு சிரிப்பு, கோபமா சிரிக்கிறதுக்கும் அன்பா சிரிக்கிறதுக்கும் இருக்குல்ல, சொன்ன உடனே அப்படியா சரி நீங்க போங்க, அல்லாஹ் பதில் சொல்லட்டும், நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல, காரணம் இல்லைன்னு சொல்லிட்டியா, அல்லாஹ் மன்னிக்கணும்னு சொல்லிட்டியா, அப்ப நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியே வந்த உடனே பனு சலமா கூட்டத்தார், அவர் சமுதாயம் சலமா கோத்திரத்தினர், ஏன் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்க
நீங்க சொல்ல வேண்டியது எவ்வளவு பேர் எத்தனையோ காரணங்களை சொல்லி அவார்டு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிங்கன்னு துஆ செஞ்சா மன்னிப்பு கிடைச்சிட போகுது. இதுக்கு போய் தேவையில்லாம போயிட்டு நீங்க போய் உண்மையை சொல்றேன் இப்படி சொல்லிட்டு வந்தீங்க. இப்ப பாருங்க அல்லாஹ் பதில் சொல்லணும்னு அனுப்பிச்சு விட்டாங்க உங்களுக்கு. இப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் போது அவர் நினைக்கிறார் மனசுல, பேசாம நாமளும் ஏதாவது போய் சொல்லிருக்கலாமோ. அப்புறமா நினைக்கிறாரு, சாச்சா எவ்வளவு பெரிய தப்பு. சரி என்னை மாதிரி வேற யாராவது சொல்லியிருக்காங்களாப்பா? வேற யாரும் சொல்லல, ஒரு 2 பேர் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. இவர் சொல்லியிருக்காரு, இது புட்டா முராரான்னு சொல்லி ஒருத்தர், இன்னொருத்தர் யாரு ஹிலால் இப்னு உமையா. இந்த 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போய் கொஞ்ச நாள் ஆகுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை போட்டாங்க, இந்த தோழரோடு யாரும் பேசக்கூடாது. இந்த 3 பேரோடு இந்த அவங்க நினைச்சா போய் சொல்லியிருக்கலாம், ஆனா உண்மைதான் சொன்னாங்க. ஆனா உண்மையை சொல்லிட்டாங்கல்ல, அப்ப அல்லாஹ் அவர்களை சோதிக்க ஆரம்பிச்சுட்டான். யாரும் பேசக்கூடாது. எந்த அளவுக்குன்னா பள்ளியாசலுக்கு வந்து தொழுவாரு. இந்த 2 பேரும் வயசானவங்க, மத்த 2 பேரும் அவங்க வீட்டுல இருந்துகிட்டாங்க, பயந்து போய் வீட்டுல இருந்துகிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பள்ளிவாசலுக்கு வருவாரு, தொழுவாரு, மக்களை பார்ப்பாரு, பஜாருக்கு போவாரு, தோழர்கள் எல்லாம் பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுவாரு. யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. எப்படி இருக்கும்? சலாம் சொன்னா அது வரைக்கும் எல்லாம். ஏன்னா ஒரு ஈமான் என்பது எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம், அவ்வளவுதான். ஒருத்தரை நான் உங்களை நேசி அல்லாஹ்க்காக நேசிக்கணும், நீங்க என்ன நேசிக்கிறது அல்லாஹ்க்காக நேசிக்கணும். அல்லாஹ் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இருக்குது உறவு? எந்த உறவும் கிடையாது. அவ்வளவு நாள் அண்ணன் தம்பி அவ்வளவு உசுருக்கு உசுரா பழகியவர் அனைவர்களும் அப்படியே பேச்சை நிறுத்தி கொண்டார்கள். அபூ கத்தாதா அவருடைய சொந்தக்காரர். யாருடைய சொந்தக்காரரு? நம்ம காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொந்தக்காரர். அவங்க தோட்டத்துல போய் நிக்கிற, அஸ்ஸலாமு அலைக்கும் சத்தம் போடுறாரு. பதில திரும்பியே பார்க்கல அபூ கத்தாதா. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளை என்ன சொல்லியிருக்காங்க? பேச கூடாது. அபூ கத்தாதா, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நான் எப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவன், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை மீறக்கூடியவனா என்று சத்தமோடு கேட்ட உடனே அவர் திரும்பி பார்க்காம சொல்றாரு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் தான் தெரியும் அப்படின்ட்டார். அப்போ அதேதான். ஏன்னா நேசம் கொடுக்கிறது எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதுதான். அப்படி உறுதியாக நிற்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சலாம் சொல்ல போவார். அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலா. தொழுகை நேரத்துல போய் உட்கார்ந்துக்கிறது பக்கத்துல ரசூலா பக்கத்துல, தொழுதுட்டு இப்படி பாக்குற ரசூலா அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது, பாய பாக்குற, உதட்ட பாக்குற ரசூலா உதடு அசையுமா? அப்புறமா பக்கத்திலேயே தொழுவுறது. ரசூலா பேச மாட்டாங்களான்னு அதிகமா கூடவே நிக்கிறது. என்ன அதிகப்படியான தொழுகை, உபரியான தொழுகை, நஃபிலான தொழுகை யார் பக்கத்துல தொழுவுறது? ரசூலா பக்கத்திலேயே. ரசூலா என்ன பண்றாங்க? ரசூலா பாசம் இல்லாம இருக்குமா? அல்லாஹ் சொல்லியிருக்கான் பேசக்கூடாதுன்னு. அப்ப பாப்பாங்களா, தொழுதுட்டு இருக்கும்போது அப்படியே பாப்பாங்க. காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது முடிச்ச உடனே காபு பார்த்த உடனே ரசூலா திரும்பிக்குவாங்க, உடனே சலாம் சொல்லி. இப்படியே போச்சு 40 நாள். 41வது நாள் ஒரு செய்தி வருது. என்ன தெரியுமா? உங்களுடைய மனைவிமார்களையும் நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் மனைவிமார்களோடு வாழுங்க தான் இருந்தாங்க, சோழர்களோட பேசக்கூடாது. இப்ப யாரு கூடயும் பேசக்கூடாது, ஒய்ஃபோடையும் பேசக்கூடாது. உடனே அவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க? ஒய்ஃபோடி பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. நீங்க யாரும் கேட்கல. ஒய்ஃபை வீட்டுக்கு அனுப்பணுமா தலா கொடுணுமான்னு கேட்டாங்க. என்ன கட்டளை? இப்படி அந்த தோழர் 40 நாள், அதை தாண்டி 10 நாள். இதுக்கிடையில ஒரு நாட்டு மன்னர்கிட்ட இருந்து இவருக்கு அழைப்பு வருது. ஒரு நாட்டினுடைய மன்னர்கிட்ட இருந்து இவருக்கு என்ன அழைப்பு வருதுன்னா, அவங்க சொல்றாங்க, உங்க தோழர் வந்து உங்களை வெறுத்து வச்சுட்டாரு முகமது, அதனால நீங்க உடனே என்ன பண்ணுங்க, எங்கள்கிட்ட வந்து நீங்க சேர்ந்துக்கிடுங்க, எங்க குரூப்ல வந்து நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான போதுமான வசதிகளை, வாய்ப்புகளை, பதவிகளை, செல்வங்களை நாங்கள் தருவோம் என்று அவங்களுக்கு ஒரு தகவல் வந்து வருது. அந்த தகவல்ல பாருங்க, கஸ்ஸான்ங்கிற ஒரு நாட்டினுடைய அரசன் எழுதி அனுப்புறார், இவரை தேடி காபு இப்னு மாலிக் கிட்ட கொண்டு போய் கொடுங்கன்னு. அதாவது அந்த யூதர்களுடைய வேலை என்ன தெரியுமில்ல, யாராவது இப்படி பலகீனமா இருந்தா அப்படி பிரிச்சு டிவைடட் பாலிசி யூஸ் பண்ணிடுறது, உள்ள வச்சு அடிக்கிறது. இது யாருன்னு தெரியல. காபு இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே போட்டு அடுப்புல தூக்கி கிழிச்சு அடுப்புல போட்டாங்க போ அப்படின்னு. அது கூட சொன்னாங்க, எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு சோதனை அல்லாஹ் தந்துட்டான் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய ஒரு சோதனையை ரப்பு தந்துட்டான். கண்டவர்கள் எல்லாம் என்கிட்ட கடிதமிட்டு எனக்கு தூது அனுப்புற அளவுக்கு ஒரு கீழ் நிலையில அல்லாஹ் என்னை ஆக்கிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய நேரத்துல இந்த மாதிரியான சந்தர்ப்பம், தோழர்கள் பேசல, நண்பர்கள் பேசல, சொந்தக்காரர்கள் பேசல, குடும்பத்தோடு பிரியக்கூடிய ஒரு நிலை, ரசூல்லா முகத்தை பார்க்கல. இப்படி ஒரு 50 நாட்கள் யோசித்து பாருங்கள். அவர்கள் பொய் சொல்லியிருக்கலாம், அவர்கள் உண்மை சொன்னார்கள் என்கிற ஒரு காரணம், உண்மையை சொல்லி ஒப்புக்கொண்ட காரணத்தினால் அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள், பிற மன்னர்களின் மூலம் விலை பேசப்பட்டார்கள், அழைப்பு விடுக்கப்பட்டார்கள். ஆனால்
அந்த பட்டம் பதவிகள் எல்லாம் ஒரு பதவியா, இந்த பட்டம் பதவிகள் அந்தஸ்துகள் எல்லாம் ஒரு அந்தஸ்தா, இந்த செல்வாக்கு எல்லாம் ஒரு செல்வாக்கா? அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்திற்கும் அல்லாஹுக்கும் கோபத்திற்கும் நாம் ஆளாகி இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு அரச பதவி கிடைத்தாலும் அது எனக்கு ஒரு பொருட்டும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாங்க பத்தியா. 50வது நாள் ஃபஜ்ர் தொழுகையில வசனம் அல்லாஹ் இறக்கி தர்றான். இந்த வசனம் சூரத்து தௌபாவுடைய 118வது வசனம் 9வது அத்தியாயம். 3 பேரை அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இந்த வசனத்தை இறக்குன உடனே ரசூலுல்லாவே புஷ்ரா நற்செய்தி, கஅப் இப்னு மாலிக்கும் அவருடன் உள்ள 2 பேரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விட்டதாக அறிவித்து விட்டான். உடனே அவ்வளவு நாட்களும் எப்போதான் நம்ம அவர்கிட்ட பேசுறதுக்கு அல்லாஹ் கட்டளை போடுவானோன்னு நினைச்ச மாதிரி அந்த தோழர்கள் எல்லாம் ஓடுறாங்க. யார் வீட்டுக்கு? இவங்க வீட்டுக்கு ஓடுதான் எல்லாரும். புஷ்ரா புஷ்ரா நற்செய்தி, சுப செய்தி, காபே சுப செய்தி பெற்றுக்கொள், உங்களை மன்னித்து விட்டான் அல்லாஹ். அல்லாஹ் அல் குர்ஆனிலே வசனத்தை இறக்கி விட்டான். கூடுதல் சந்தோஷம். சும்மா சொல்லிருக்கலாம்ல மன்னிச்சுட்டான்னு சொல்லி. மன்னிச்சுட்டான்னு சும்மா சொல்லாம குர்ஆன்லயே ஒரு வசனம். எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து பாருங்க. தௌபா என்பது ஒரு மனுஷனை எங்க கொண்டு போய் விடுது பத்தியா. நம்ம நினைக்கிறோம் பாவ மன்னிப்புன்னு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு. நம்ம கேட்கக்கூடிய தௌபாவே நம்மள வேற ஆளா மாத்திரும். பெரிய அந்தஸ்து. அவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம இபாதத்திலேயோ வேற ஒரு செயல்களையோ கொஞ்சம் பின்தங்கி இருந்திருப்போம். ஆனா பின்தங்கி இருந்து விட்டோமே என்று கவலைப்பட்டு, சரியா தொழாம கவலைப்பட்டு, சரியா குர்ஆன் ஓதாம கவலைப்பட்டு, சரியா அம்மா அப்பா சொல்லி வச்சு கேட்காம நடந்து கவலைப்பட்டு, உறவுகளை பேணாமல் கவலைப்பட்டு, பாவங்கள் செய்துவிட்டு கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே உரிய முறையிலே மன்னிப்பு பெற்று விட்டால் அந்த மன்னிப்பு ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்க்கும். மிகப்பெரிய உயரமான இடத்துல சேர்க்குங்கிறதுக்கு யார் ஆதாரம்? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ஆதாரம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால வந்தவருக்கு தன்னிடம் இருந்த உயர்வான அந்த சால்வையை அணிவிச்சு கொடுத்தாங்களா யார்? கஅப் இப்னு மாலிக். இந்த செய்தியை ஃபர்ஸ்ட் சொன்னாங்கல்ல, ரசூலுல்லாஹ்ட்ட இப்படி வஹி வந்துருச்சுன்னு சொன்னவருக்கு ஒரு வாள். அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தர்மத்தை அள்ளி கொடுத்தாங்க. அல்லாஹ் என்னை மன்னிச்சுட்டா, என்னுடைய இந்த சொத்தை நான் வந்து தர்மம் பண்றேன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு ஆரவாரமாக இருந்துச்சு இந்த வசனம் இறங்கும் பொழுது. அப்ப இவோன்ற வசனங்கள் குர்ஆன்ல நிறைய இருக்குது. இந்த வசனங்கள் எல்லாம் ரத்தமும் சதையுமான சஹாபாக்களுடைய வசனங்கள் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த வசனங்களோடும் இந்த வாழ்க்கை முறையோடும் நாமளும் ஒன்றி போகணும். நமக்கும் அல்லாஹ் நிறைய சிறப்புகளை தருவான். செய்வோமா இன்ஷா அல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உத்தம சத்திய சஹாபாக்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி அவர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பாடங்களையும் படிப்பினைகளையும் ஏற்று எப்படி அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக ஒவ்வொரு விஷயத்திலும் தியாகம் அர்ப்பணங்கள் செய்தார்களோ அந்த வரிசையிலே அர்ப்பணம் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.